மக்களே வணக்கம். நம்மளில் நிறைய பேர் இந்த விஷயத்தை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இல்லைனா இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை நம்மளோட எதிர்காலத்தில் கூட நடக்கலாம். அது என்ன விஷயம்? நான் அமைதியாக இருக்கேன், ஆனாலும் என்னை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது என்னை சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க. இல்லை நான் சின்ன சின்ன உதவி தான் பண்ணுறேன், அதுக்கும் என்னை பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி நான் கடந்து போகிறது? வெரி சிம்பிள். ஒரு ஏழை தொழிலாளி டெய்லி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, அவரோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கான சூழல் அவர்கிட்ட இல்லை. அவரோட வாழ்க்கை ஒரு நல்லா வாழ்கிறார். அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? அவன் கிடக்கிறான் வெறும்பைய, அவன் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான். அப்படி தான். ஒரு நல்ல பெரிய பணக்காரன், நல்லா சம்பாரித்து பணம் சேர்த்து வச்சுருக்கான். அவனுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அது அவன் பணம், அது அவன் இஷ்டம். கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அவனுக்கு என்ன பேர் தெரியுமா? கஞ்சப்பைய. யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டான். அவ்வளோ பணம் வச்சுருக்கான். போகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துகிட்டா போகிறான். இன்னொரு நபர் பரம்பரை சொத்து நிறையா இருக்குது, அவருக்கு மற்றவங்களுக்கு உதவுற மனசு இருக்குது. நம்மள்ட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, இல்லாதவங்களுக்கு கொடுப்போம், அள்ளி கொடுக்குறாரு, உதவி பண்ணுறாரு. அவருக்கு என்ன பேர் தெரியுமா? சம்பாரிச்சா தானே அதோட அருமை தெரியும். உழைச்சி சம்பாரிச்சா தானே. சொத்து இருக்குது, அதனால் ஊதறிய செலவு பண்ணுறான். ஸோ இந்த மூணு பேரை பற்றியுமே நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் பேசுவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போகணும் அப்படிலாம் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த காதிலே வாங்காதீங்க. இந்த வழியாக உள்ளே போய் இங்கிட்டு வர்றப்ப அந்த இங்கே மூளைக்கு போயிடும், அது நம்மளை ஹர்ட் பண்ணும். இதெல்லாம் கடந்து போயிடணும், கண்டுக்காமல் போயிடணும். ஏன்னா காமராஜர் ஐயா அவர் செய்யாத நல்ல விஷயங்களா இந்த மக்களுக்காக நம்மளுக்காக நான் புத்தகத்தில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அப்படி ஒரு தலைவரை அவ்வளோ கஷ்டம். அவரையே அவதூறு பரப்புன உலகம்தான் இது. ஸோ நம்ம செய்கிற நல்ல விஷயம் நம்மளுக்கு டபுளாக நம்ம லைஃப்பில் வந்து சேரும். அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். தப்புனா திருத்திக்குவோம். நம்ம செய்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே ஒரு மிகப்பெரிய சக்தி கவனிச்சிட்டே இருக்குது. நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் ஒரு நாள். நம்பிக்கையோடு இருங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், கடந்து போயிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.